Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தீபாவளினா பளிச்சிட ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வணக்கம். செய்தி சுருக்கம். சோம்நாத் சிவன் கோயிலில் பிரதமர் மோடி சிறப்பு வழிபாடு. குஜராத்தின் கிர் சோம்நாத் மாவட்டத்தில் சோம்நாத் சிவன் கோயில் அமைந்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயில் சரியாக 1000 ஆண்டுகளுக்கு முன் கஜினி முகமதுவின் படையால் தாக்கப்பட்டது. அங்கிருந்த கோயில் நகைகள் உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் முகலாய ஆட்சியாளர்கள் பலர் இந்த கோயில் மீது படையெடுத்தனர். பல்வேறு தாக்குதல்களை சந்தித்த இந்த கோயில் 1000 ஆண்டுகள் கடந்தும் கம்பீரமாய் காட்சி அளிக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் இந்த கோயிலில் சுவாமி தரிசனம் செய்கின்றனர். இந்நிலையில் சோம்நாத் பெருமித திருவிழா என்ற பெயரில் கோயிலில் பிரம்மாண்ட திருவிழா நடத்தப்படுகிறது. இதில் பங்கேற்பதற்காக குஜராத் சென்றுள்ள மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருவிழாவின் ஒரு பகுதியாக இன்று நடந்த சௌரிய யாத்ரா என்ற பேரணியில் பிரதமர் மோடி பங்கேற்றார். அலங்கரிக்கப்பட்ட குதிரைகள் அணிவகுக்க, வாத்தியங்கள் முழங்க, பாரம்பரிய நடனங்கள் அரங்கேறின. தொடர்ந்து சோம்நாத் கோயிலுக்கு சென்ற பிரதமர் மோடி அங்கு நடந்த சிறப்பு பூஜையில் பங்கேற்ற சிவலிங்கத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டார். தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் எச்சரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கை, திரிகோணமலை, யாழ்ப்பாணம் இடையே கரையை கடந்தது. இதனால் தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்தது. விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம், அரியலூர் மாவட்டங்களில் லேசான மழை பெய்தது. இந்நிலையில் தமிழகம், புதுச்சேரி கடலோர மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்நாட்களில் சென்னையில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும். பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அரசின் எச்சரிக்கையை மீறி கடலுக்கு சென்ற 4 மீனவர் மாயம். புயல் சின்னம் காரணமாக கடலில் காற்று வேகமாக வீசுவதால் புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் எச்சரித்திருந்தனர். எச்சரிக்கையை மீறி புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி அருகே உள்ள பொன்னகரம் கடற்கரை கிராமத்தில் இருந்து திருமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான நாட்டு படகில் நேற்று 4 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். ஆனால் அவர்கள் இதுவரை கரை திரும்பவில்லை. மாயமான மீனவர்கள் திருமூர்த்தி, மணிகண்டன், விநாயகம், மற்றொரு மணிகண்டன் என மீனவ சங்கத்தினர் தெரிவித்தனர். மாயமான 4 மீனவர்களை கடலோர காவல் படையினரும் புதுக்கோட்டை மீனவர்களும் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதனால் மீனவர்களின் குடும்பத்தினர் கண்ணீரில் உள்ளனர். காங்கிரஸில் இருந்து நீக்கப்பட்ட எம்எல்ஏ கைது. கேரள மாநிலம் பாலக்காடு தொகுதி எம்எல்ஏவாக இருப்பவர் ராகுல் மாங்கூட்டத்தில். கேரள மாநிலம் இளைஞர் காங்கிரஸ் தலைவராகவும் இருந்தவர். கனடாவில் வசிக்கும் இந்திய பெண் ஒருவர் இமெயில் மூலம் கேரள போலீசில் அளித்த பாலியல் புகாரை தொடர்ந்து காங்கிரஸில் இருந்து நீக்கப்பட்ட ராகுல் நேற்று நள்ளிரவில் கைது செய்யப்பட்டார். பாலக்காட்டில் ஒரு தங்கும் விடுதியில் பதுங்கியிருந்த போது போலீசார் அவரை கைது செய்தனர். தன்னை திருமணம் செய்வதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்தார், கட்டாய கருகலைப்பு செய்ய வைத்தார் என இமெயிலில் புகார் அளித்திருந்த பெண் போலீசில் கூறியிருந்தார். இதற்கு முன்பும் அவர் மீது 2 பெண்கள் பாலியல் புகார் அளித்திருந்தனர். அது தொடர்பான வழக்குகளில் கைதாவதில் இருந்து தப்பிக்க ராகுல் முன்ஜாமீன் பெற்றிருந்தார். இப்போது 3வது பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். முந்தைய 2 பாலியல் புகார்களை தொடர்ந்து கடந்த ஆண்டு ஆகஸ்டில் காங்கிரஸில் இருந்து ராகுல் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவியும் பறிக்கப்பட்டது. 3வது பாலியல் வழக்குக்கு பிறகு கடந்த டிசம்பரில் கட்சியில் இருந்தே நீக்கப்பட்டார். PhD படிக்க வைத்துள்ளேன், பால்வாடிக்கு போய் விடாதீர்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சட்டசபை தொகுதி வாரியாக மாவட்ட செயலர்கள், லோக்சபா தொகுதி வாரியாக மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் ஓரிரு மாவட்டங்களை இணைத்து மாநில செயலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக 234 தொகுதிகளுக்கான மாவட்ட செயலர்களை நியமித்து சமீபத்தில் அக்கட்சி தலைவர் திருமாவளவன் அறிவித்தார். அப்போது அறிவிக்கப்பட்ட மாவட்ட செயலர்கள் அந்தந்த தொகுதியில் வாக்காளர்களாக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் வேறு தொகுதியில் வாக்காளர்களாக இருப்பவர்களும் மாவட்ட செயலராக நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறி
விசி நிர்வாகிகள் பலர் தலைமைக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். மேலும் தமிழக வெற்றிக் கழகம் போன்ற கட்சிகளில் சேரவும் பேச்சு நடத்தி வருகின்றனர். அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் திருமாவளவன் இறங்கியுள்ளார். இதற்காக ஒவ்வொரு ஊருக்கு செல்லும் போதும் சந்திக்கும் கட்சியினரிடமும் நடிகர் விஜய் கட்சிக்கு யாரும் தாவ வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்து வருகிறார். சமீபத்தில் கட்சி உள்ளரங்க கூட்டம் ஒன்றில் திருமாவளவன் பேசியபோது, அரசியலில் 35 ஆண்டுகளாக உங்களுக்கு ஆ போட சொல்லி கற்றுக் கொடுத்தவன் இந்த திருமாவளவன். அம்பேத்கர் அரசியலை விட்டுவிட்டு சினிமாவில் பிரபலமாக இருப்பவர் திடீரென கட்சி ஆரம்பித்திருப்பதால் அவருடன் போகலாம் என முடிவு செய்யாதீர்கள். அனைவரும் தலைவர் அரசியலில் உங்கள் அனுபவமே விஜய்க்கு கிடையாது. இப்போது அவர் பால்வாடி பையன். உங்களை நான் பட்டப்படிப்பு படிக்க வைத்து PhD முடித்து ஆளாக்கி வைத்திருக்கிறேன். நீங்கள் போய் பால்வாடி பள்ளியில் இருக்கக்கூடிய பையனை தலைவராக ஏற்கக்கூடாது. இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் படித்த அம்பேத்கர் என்ற PhD படிப்புக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். நீங்கள் போய்தான் அங்கு அரசியல் கற்றுத்தர வேண்டிய நிலை இருக்கும். நம் கட்சியில் இருப்பவர்கள் அனைவரும் தலைவராக வளர்ந்திருக்கின்றனர். அரசியல் விவாதத்தில் பங்கேற்கும் பலர் விசியை சார்ந்தவர்களாக இருக்கின்றனர், இல்லை என்றால் இங்கிருந்து போனவர்களாக இருக்கின்றனர் என திருமாவளவன் பேசியுள்ளார். இதற்கிடையில் தாவேக்காவுக்கு போவதை தடுக்க கட்சி நிர்வாகிகள் மட்டத்திலும் திருமாவளவன் பேச்சு நடத்தி வருகிறார். அதிருப்தியில் இருப்பவர்களுக்கு கட்சியில் வேறு முக்கிய பதவிகள் தரப்படும் என்றும், யாரும் கட்சியை விட்டு தாவேக்கா போன்ற கட்சிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் திருமாவளவன் கூறி வருகிறார். அத்துடன் திமுக கூட்டணியில் பெறப்படும் தொகுதிகள் அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்புகளிலும் பதவிகள் வாங்கி தரப்படும் என்றும் அவர் உறுதியளித்து வருவதாக அக்கட்சியினர் கூறுகின்றனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் 5 மணி நேரம் காத்திருந்து தரிசனம். அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் விளங்குகிறது. வார விடுமுறையை முன்னிட்டு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் இன்று திருச்செந்தூருக்கு வந்துள்ளனர். அதிகாலை 3 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டது. தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்து பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் வேல் குத்தியும் காவடி எடுத்தும் வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர். ஏராளமான ஐயப்ப பக்தர்களும் அதிகாலை முதலே சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்கள் அதிகாலை முதலே கடல் மற்றும் நாழிக்கிணறு தீர்த்தத்தில் புனித நீராடிவிட்டு பொது தரிசன வரிசையில் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் கோயில் வளாகம், வள்ளிக்குகை, கடற்கரை பகுதி, முக்கிய சாலைகள் என திருச்செந்தூரின் எல்லா இடங்களிலும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.